ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம பாட்டில் குவாட் அதாவது சுரக்காயோட ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஸ்டைல் தான் பண்ணி கட்ட போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ தக்காளி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 பெரிய தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம், நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக. ஆக்சுவலி ஒரே கையில் பேலன்ஸ் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, இதை நம்ம ஸ்மூத் பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். ஓகே, தக்காளி நம்ம ஸ்மூத் பேஸ்ட் அரைச்சிட்டோம். ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம தக்காளி பேஸ்ட்டு சீக்கிரம் அரைச்சி வச்சுட்டோன்னா மற்ற வேலையை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கோன்னு தெரியும். ஓகே, இந்த பண்ணுறதுக்காக நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஓகே, குக்கர் வச்சுட்டேன். குக்கர் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, குக்கர் நல்லா காஞ்சதுமே அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். ஓகே, 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். கடலைப்பருப்பு 1/4 டேபிள் ஸ்பூன். ஒரு ஸ்மால் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேன். அதை நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 தான் எடுத்திருந்தேன். ஆனியன் கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனியன் நல்லா இதாகிடுச்சு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்பூனில் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், அதுக்காக. இப்போ அது கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பாட்டில் குவாட், அதான் சுரக்காய் எடுத்திருக்கேன். சுரக்காய் மேலே பீல் எல்லாம் பண்ணிட்டேன். பீல் பண்ணிவிட்டு உள்ளேயும் கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணிட்டேன். ஸோ அது பாதியெல்லாம் கட் பண்ணி ஒரு 3/4 தான் இருக்கும். ஸோ அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பீஸ் சைஸில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் இதாகட்டும், காய் நல்லா வேகட்டும். நான் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சம் காய் கொஞ்சம் சீக்கிரம் குக்காக இருக்காது. காய் கருக விடாமல் கொஞ்சம் லோ ஃப்ளேம் லைட்டாக வச்சுக்கோங்க. தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன்.
காய் வேகிறதுக்கு அவ்வளோ ஒன்றும் டைம் எடுக்காது. ஸோ சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது. ஓகே, இப்போ வந்து நான் வந்து டொமேட்டோ தக்காளி வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கிறோம். நல்லா கலந்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசெல்லாம் போகட்டும். இதில் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன், டர்மரிக் பவுடர். குழம்பு மிளகாத்தூள் தெரியும்ல, அதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வீட்டில் உள்ள சில்லி பவுடர் மிளகாய் பொடி அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்காது. ஓகே, ஒன்று கலந்து விட்டுக்கலாம். அது ஒரு நிமிஷம் மசாலாலாம் போட்டுட்டு எல்லாம் நல்லா ஒன்று கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் எனக்கு வருது. ஸோ அதுக்காக மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருந்தேன் நான். அது ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் இருக்கும். ஸோ அந்த ரைஸ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். தண்ணி வடித்து போட்டுக்கிறோம். ஒரு டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன் நான். அரிசி போட்டு ஒன்று கலந்து விட்டுக்கோங்க. அதில் நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். எதுனா ரைஸில் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ அப்போ தான் கொஞ்சம் உதிரியாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம். நான் இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தேன். ஸோ இந்த ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ ரைஸ் போட்டனால வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி தெரியணும். அப்போ தான் ரைஸில் வந்து இதாகும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தான் உப்பு போடுறேன். கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே, இப்போ நம்ம மூடி வைக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா ஓகே. ஓகே, ஒரு 3 விசில் வந்துடுச்சு. ஓகே, இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ஆற விட்டுருங்க. ஓகேவா? ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஏரெல்லாம் போயிடுச்சு. ஸோ நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணி
தெரியுது உங்களுக்கு? வாவ்! நம்ம சுரக்காய் ரைஸ் பாருங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக பார்க்கவே நல்லா இருக்கு. இப்படி மட்டும் வீட்டில் பண்ணி கொடுங்க. இப்போ எனக்கு பார்க்கும்போதே சீக்கிரம் சாப்பிடணும் போல தோணுது. ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்கு சுரக்காய் ரைஸு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.